வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். நீங்க ஃபின்லாண்ட் கண்ட்ரிக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது ஒருத்தர் ஃபின்லாண்ட் கண்ட்ரிக்கு மூவ் பண்ண போறாங்களா? ஃபின்லாண்ட் கண்ட்ரில எவ்வளவுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியோட இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ அது உங்களுக்காகத்தான். நிறைய பேர் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃபின்லாண்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு இருக்கும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, பிளஸ் குடும்பத்தோட நம்ம வந்தோம்னா நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சரா தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். ஃபின்லாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஸ்மால் கண்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இங்க வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில சாங்ஷன்ஸ் எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரியா இருக்கிறதுனால ஃபின்லாண்டும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லும் போது யூரோப்ல எப்படி அதர் கண்ட்ரீஸ்ல காஸ்ட் ஆஃப் அதிகமா இருக்கோ அதே மாதிரி தான் ஃபின்லாண்ட்லயும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அகாமடேஷன் தான். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு மூவ் பண்றோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா ரெண்டட் ஹவுஸ்க்கு தான் போகும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அகாமடேஷன் தான். ஒரு வீடோட ரெண்ட் எவ்வளவு இருக்கும், எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய டைலமேட்டிக் கொஸ்டின்ஸ்லாம் வரும். சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுசிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நீங்க அபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுசிங் போர்ட்ல சப்சிடைஸ்டா கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த அபார்ட்மெண்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 250 to 300 யூரோஸ் இருக்கும். சில அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஈவன் 400 to 500 யூரோஸ் அப்படின்ற ரேஞ்ச் கூட அந்த அபார்ட்மெண்ட்ஸ் போகலாம். ஸோ உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணணும். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், கிச்சன் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்காது. ஒரு சிங்கிள் ரூமா தான் இருக்கும். அதுலயே ஒரு பார்ட்டிஷன்ல கிச்சன் இருக்கும், ஒரு பார்ட்டிஷன்ல வந்துட்டு நமக்கு பெட்ரூம் மாதிரி செட்டப் இருக்கும், லிவிங் ரூம் எல்லாமே இன்டெகிரேட்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அபார்ட்மெண்ட்டோ இல்ல ஹவுசிங்கோ நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த ஈஸியா நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். நிறைய பிரைவேட் வெப்சைட்ஸும் இருக்கு ஃபார் ஹவுசிங் சர்ச்சஸ்க்குலாம். ஒய்கொத்தியே, எத்துஓவி, ஓக்ரோவி அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ஃபின்லாண்ட்ல இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ஸ்ல நம்ம சர்ச் பண்ணலாம். நம்ம ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். நம்ம சர்ச் பண்ணோம்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், ரெண்டட் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டட் அபார்ட்மெண்ட் இன் ஜென்ரல் நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்ல பெரிய அமௌண்ட்டா இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது எவ்வளவு, எந்தெந்த சிட்டிஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்சிங்கி நமக்கு தெரியும் ஒரு கேபிட்டல் சிட்டி. ஸோ இன் ஜென்ரல் கேபிட்டல் சிட்டிஸ் அண்ட் லார்ஜ் மெட்ரோபாலியன் சிட்டிஸ்னாலே ரெண்ட் அங்கே அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்சிங்கில சர்ச் பண்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு 800 to 1000 யூரோஸாவது இருக்கும். அதுவே வந்துட்டு லொகேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். நீங்க சப்போஸ் சிட்டிக்குள்ளவே ஒரு வீடை சூஸ் பண்றீங்க, ஒரு அபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு வந்து 1000 யூரோஸ் ஈவன் கிராஸ் பண்ணி 1200 வரைக்கும் கூட இருக்கலாம். அதுவே நீங்க சிட்டிக்கு கொஞ்சம் 30 மினிட்ஸ்க்கு டிராவல் பண்ற மாதிரி அவுட் ஸ்கர்ட்ல ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுவே அதர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா லைக் டேம்பரே, எஸ்பூ, ஈவன் ஓலு, யுவாஸ்குலா இந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசிங் பாத்தீங்கன்னா ஒரு 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கணும், இல்ல 2 ரூம் இருக்கணும், 2 பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து கொஞ்சம் 1000 போகலாம். சிட்டிக்கு வெளியில போட்டீங்கன்னா கொஞ்சம் ரெண்ட் வந்து கம்மியா இருக்கும். அந்த அட் த சேம் டைம் நீங்க ஒரு வீடை ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த வீடை மட்டும் யோசிக்க கூடாது. ஸோ அதனோட யூட்டிலிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுதான்னு பார்க்கணும். மேஜர்லி ஃபின்லாண்ட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாதிரி அதர் யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாமே சேர்ந்து கவர் ஆகுதா இல்ல செப்பரேட்டா இருக்கா அப்படின்றத நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். ஃபின்லாண்ட்ல பாத்தீங்கன்னா வாட்டருக்கு நமக்கு பிரைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், பேத்திங், எவ்ரிடே டே யூஸ்க்கு நம்ம வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்டருக்கு எல்லாமே காஸ்ட் இருக்கு, பிரைஸ் இருக்கு. ஸோ அது எவ்வளவு ஒரு பர்சனுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு சில ஹவுசிங் இதுல வந்து இன்க்ளூடடா இருக்கும், சிலது வந்துட்டு பெர் மந்த் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் பில்ஸ் வந்துட்டு ஈவன் தோ பெர் பர்சனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வந்துட்டு ஜென்ரலா ஒவ்வொரு வீட்லயுமே வந்துட்டு வாட்டர் மீட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற சார்ஜா தான் இருக்கும். முன்னாடி எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் இயர் எண்ட்ல மொத்தமா கால்குலேட் பண்ணி அதிகமா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மந்த்லி நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோமோ அதுல இருந்து டிடக்ட் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. பிளஸ் நம்ம வந்துட்டு சப்போஸ் கம்மியா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மணி நமக்கு ரிட்டர்னும் பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்ல வந்துட்டு செகண்ட் ஜெனரலா பார்க்கறது வந்துட்டு ஃபுட். எஸ், ஃபுட் அண்ட் கிராசரிஸ்னு பாத்தீங்கன்னா ஃபின்லாண்ட்ல நிறைய சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா லிடில், பிரிஸ்மா, கோ சிட்டி மார்க், சோகோ சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸ். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் மார்க்கெட்லயோ கோ மார்க்கெட்லயோ நிறைய கிடைக்கும். லிடில்ல கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும், பட் லிடில் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். மேஜரா யூஸ் பண்றது மில்க் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 1.2 யூரோஸ் கிட்ட இருக்கும் பெர் லிட்டர். அதுவே நீங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மில்கோட பிரைசிங் கூட டிஃப்ரெண்ட் ஆகலாம். லாக்டோஸ் ஃப்ரீ அந்த மாதிரியான மில்க் வாங்குறீங்கன்னா
1.5 யூரோஸ் வரைக்கும் இருக்கும். அதுவே நீங்க வீகன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மில்க் வாங்குறீங்க, ஆல்மண்ட் மில்க் வாங்குறீங்க, இல்ல ஓட்ஸ் மில்க் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு 2 யூரோஸ் வரைக்கும் கூட பிரைசிங் இருக்கும். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஆனியன், டொமேட்டோஸ் அதெல்லாமே நமக்கு வந்துட்டு நம்ம எவ்ரிடே நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனியன், டொமேட்டோஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். டொமேட்டோஸ் பார்த்தோம்னா நம்ம பெர் கேஜி வந்துட்டு ஈவன் 5 யூரோ, 6 யூரோ, 7 யூரோஸ் வரைக்கும் கூட ரீச் ஆகும் வின்டர் டைம்ஸ்ல. அதுவே சம்மர் டைம்ல வந்துட்டு கொஞ்சம் சீப்பரா இருக்கும். நீங்க வந்துட்டு ஃபின்லாண்ட்ல இருக்கீங்க, ஃபுட் அண்ட் கிராசரிஸ்ல எப்படி நீங்க மணியை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு சேவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான டீடைல் வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன். ஃபுட் அண்ட் கிராசரிஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்றது எப்பயாவது பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வெளியில எங்கேயாவது போவோம். ஸோ அக்கேஷனலி வெளியில ஏதாவது சாப்பிடணும், டைனிங் போகணும் அப்படின்னு ஏதாவது நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி வெளியில போகணும், வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீப்பர் ஆப்ஷன்ஸும் இருக்கு, காஸ்ட்லியரான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இன் ஜெனரல் நம்ம திங்க் பண்ணோம்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியரான ஆப்ஷன்ஸ் தான். நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது தான் நம்ம வந்துட்டு நிறைய சேவ் பண்ண முடியும். அதுவே நம்ம வெளியில போய் சாப்பிடுறோம் அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒரு 10 to 15 யூரோஸ் per பர்சனுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவே நீங்க ஃபுல் பஃபே அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஹோட்டல்ல சாப்பிடணும், நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மினிமம் 20 to 25 யூரோஸ் வரைக்கும் கூட செலவாகும் per பர்சனுக்கு. நாட் ஜஸ்ட் ஃபுட், நம்ம ட்ரிங்கிங் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். எஸ்பெஷலி ஜூசஸ், வாட்டர் கூட வந்துட்டு நீங்க ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அது வந்து நம்ம காஸ்ட் பே பண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 1 to 5 யூரோ ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லைன் நம்மளால அன்அவாய்டபிள் காஸ்டா இருக்கக்கூடாது வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன். டிஃப்ரெண்ட் பீப்புள் யூசஸ் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். பட் மேஜரா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கார், பஸ், ட்ரெயின், மெட்ரோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கார் பார்க்கலாம். கார்னு பாத்தீங்கன்னா காரோட பிரைசிங் வந்துட்டு ஃபின்லாண்ட்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்பெஷலி வி ஹேவ் 2 டிஃபரெண்ட் திங்ஸ். லீசிங் காரா வாங்கிக்கலாம், இல்ல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராண்ட் நியூ காரா வாங்கலாம். பட் பிராண்ட் நியூ காரா வாங்குறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். செகண்ட் ஹேண்ட் கார் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். லீசிங் காரும் கொஞ்சம் பிரைசி தான், பட் அதர் காஸ்ட் வந்துட்டு இன்க்ளூடா இருக்கும். கார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய டீடைலிங்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும், மெயின்டெனன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், இயர்லி ஃபியூல் காஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் பிஃபோர் நம்ம சூசிங் த கார். நெக்ஸ்ட் இந்த லைன் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல பார்த்தோம்னா நம்ம மேஜரா நம்ம யூஸ் பண்றது எவ்ரிடே பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பஸ் பாத்தீங்கன்னா நீங்க பெர் டிக்கெட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா மினிமம் 3 யூரோஸ் ஆயிரும். சிட்டிஸ் லைக் ஜோன் டிஃபரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ எந்த ஜோன்ல நீங்க டிராவல் பண்றீங்களோ அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி காசு மாறும். இன் பேர் மினிமம் 3 யூரோஸ் ஆகுது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே நீங்க மந்த்லி ஆப்ஷன்ஸ் லைக் மந்த்லி பாசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 60 யூரோஸ் வந்து வரைக்கும் வரும். கேபிட்டல் சிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராம்ஸ் அண்ட் மெட்ரோ ட்ரெயின்ஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனோட டிக்கெட்டையும் நீங்க பார்த்துக்கணும். அதுவே நீங்க லாங் ஜேர்னி போகணும், ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா நீங்க ப்ரையரா புக் பண்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரையரா புக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் வந்துட்டு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். அதுவே நீங்க கிட்டக்க போய் புக் பண்ணீங்கன்னா 60 யூரோஸ் 100 யூரோஸ் வரைக்கும் கூட வரும். ஃபிளைட் கிட்டத்தட்ட ஃபிளைட் பிரைசஸ்க்கு ஈக்குவலா வந்துடும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 25 யூரோஸ் per மந்த்ல இருந்து ஈவன் 50 யூரோஸ் per மந்த் வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். அதுல நமக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மூவிஸ் போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா மினிமம் டிக்கெட் வந்து 15 to 20 யூரோஸ் ரேஞ்சில் இருக்கும். படமே இங்க அக்கேஷனலா தான் நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த படத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் வெளியில போய் எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றோம், காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இங்க வந்துட்டு ஒரு கேப்பச்சினோ அந்த மாதிரி நார்மல் காஃபி வாங்கணும்னாலே மினிமம் 3 யூரோஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு காஃபிக்கு. ஃபின்லாண்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய செகண்ட் ஹேண்ட் ஷாப்ஸ் அண்ட் ரீசைக்ளிங் சென்டர்ஸ்லாம் இருக்கும். அதுல எல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிரைசிங் வந்துட்டு கம்மி பண்ண முடியும். நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ இதை டீடைல்டா போடுறேன். ஸ்டூடெண்டா வரீங்க அப்படின்னா ஒரு 30 hours per week உங்களால ஒர்க் பண்ண முடியும். உங்க ரெசிடென்ட் பெர்மிட்ல அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும்போது எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னா 11 to 15 யூரோஸ் per hourக்கு நீங்க சம்பாதிக்கலாம் பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் ஜாப், பார்ட் டைம் ஜாப் யூ ஆர் டூயிங். சோ அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த 30 ஹவர்ஸோட உங்களால எவ்வளவு வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. இதை தவிர எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு ரெண்டா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர், இன்னொன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர், ஒன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர். சோ ரெண்டு பில்லுமே நீங்க பே பண்ணணும். சோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 50 யூரோஸ் ஆது மினிமம் வந்துரும் ஒரு மாசத்துக்கு. சாலரிஸ் இன் ஃபின்லாண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதை சாலரிஸ் இன் ஃபின்லாண்ட் பாத்தீங்கன்னா மினிமம்